அன்பு பிள்ளையே, காலையிலிருந்து உன்னோடு பேச வேண்டும் என்று உன் அப்பன் கருப்பண்ணசாமி காத்து கொண்டிருக்கிறேன். அது மட்டுமல்ல, உன்னிடத்திலே ஒரு அவசர செய்தியை ஒன்றையும் சொல்லிவிட வேண்டும் என்றுதான் உன்னை எதிர்பார்த்து நான் இங்கே நின்று கொண்டிருக்கிறேன். என் தங்க பிள்ளையே, அப்படி என்ன நான் அவசர செய்தியை கொண்டு வந்திருக்கிறேன் என்று நீ தெரிந்து கொள்ள வேண்டுமல்லவா? என் பிள்ளையே, இதையெல்லாம் நீ நினைத்து கொண்டிருக்கிற நேரத்தில் உன் அப்பன் நான் கொண்டு வந்த செய்தி என்னவென்பதை சொல்லிவிடுகிறேன். என் செல்ல குழந்தையே, இதை கேட்கும் பொழுது நிச்சயமாக உன்னுடைய கண்களில் இருந்து கண்ணீர் வருவதை யாராலும் தடுத்து நிறுத்த முடியாது. ஏனென்றால் என் பிள்ளையே, அந்த அளவிற்கு மனவேதனையில் நீ இருந்து கொண்டிருக்கிறாய் அல்லவா? ஒருவர் உனக்கு கொடுத்த வேதனை உனக்கு ஆழமான காயத்தை ஏற்படுத்தி விட்டது. அதனால் ஏற்படுகின்ற கஷ்டத்தை எல்லாம் தான் இப்பொழுது நீ அனுபவித்து கொண்டிருக்கிறாய். இந்த கஷ்டத்திற்கு காரணம் எல்லோர் முன்னிலையிலும் உன்னை அவமானப்படுத்துவதற்காக ஒரு நபர் என்றோ திட்டங்களை எல்லாம் தீட்டி அதை இன்று செயல்படுத்தியும் விட்டார். என் செல்ல பிள்ளையே, நீயும் வெள்ளந்தியைப் போல இருந்து கொண்டு மற்ற எந்த விஷயங்களை பற்றியும் கவலைப்படாமல் வருகிற ஆபத்து என்னவென்று கூட தெரியாமல் இப்பொழுது அதிலே சிக்கிக்கொண்டு விட்டாய். எப்பொழுதுமே மற்றவர்கள் விஷயங்களில் தலையிடாமல் மற்றவர்களை பற்றி எந்த ஒரு விஷயங்களையும் பேசாமல் இருந்ததனால் இன்று அவர்கள் கொடுத்த ஒரு மிகப்பெரிய ஏமாற்றம், ஒரு நம்பிக்கை துரோகம் உன்னுடைய மனதை காயப்படுத்தி விட்டது. இவர்கள் எல்லாம் இப்படி செய்வார்களா என்று நீ ஒருபோதும் உன் மனதில் நினைத்தது கிடையாது. யார் என்ன செய்தாலும் அவரவர் வாழ்க்கையை அவரவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். நாம் மற்றவர்களுடைய வாழ்க்கையில் தலையிடக்கூடாது என்றுதான் நீ எப்பொழுதுமே ஒதுங்கி நின்று கொண்டிருக்கிறாய் அல்லவா? யார் என்ன செய்தாலும் அவர்களை பற்றி நீ எந்த விதமான குற்றமோ குறையோ சொல்லாமல் நீ உண்டு, உன்னுடைய வேலை உண்டு என்று அமைதியாக நீ வாழ்ந்து கொண்டிருக்கிறாய். யாராவது உனக்கு கஷ்டங்களை ஏற்படுத்தினால் கூட அவர்களை எல்லாம் எதிர்த்து நீ எந்த ஒரு விஷயத்தையும் செய்ய நினைத்தது கிடையாது. அவர்கள் செய்தது அவர்களுக்கு அந்த பாவங்கள் வந்து சேரும், அவர்களுக்கு நிச்சயமாக தண்டனை கிடைக்கும் என்ற நம்பிக்கையுடன் தான் நீ எதையுமே தெய்வத்திடம் சொல்லிவிட்டு கடந்து சென்று கொண்டிருக்கிறாய். நீ தெய்வத்தின் மீது அவ்வளவு பெரிய நம்பிக்கையை வைத்திருக்கிறாய் என்பது இந்த அப்பனால் புரிந்து கொள்ள முடிகிறது. அதனால்தான் உன்னிடத்திலே ஒரு மனப்பக்குவம் இருக்கிறது. யாரோ எதையோ வாழ்க்கையில் செய்துவிட்டு போகட்டும். ஒருவர் நல்ல விஷயங்களை செய்தால் அவர்களுக்கு நல்ல விஷயங்கள் நடக்கும். அதுவே ஒரு தீய காரியங்களை செய்கிறார்கள் என்றால் அது அவர்களை மட்டுமல்ல, அவர்களுடைய சந்ததிகளையும் பாதிக்கும் என்பதையெல்லாம் நீ அறிந்திருக்கிறாய் அல்லவா? என் அன்பு பிள்ளையே, இயற்கையாகவே உன்னுடைய குணநலன்கள் அனைத்தும் மிக நேர்த்தியாக இருக்கிறது. நீ யாருக்கும் எந்த தீங்கனையும் நினைத்தது கிடையாது. எல்லோரும் நன்றாக இருக்க வேண்டும் என்றுதான் உன்னால் முடிந்தவரை மற்றவர்களுக்கு உதவிகளை மட்டுமே நீ செய்து கொண்டிருக்கிறாய். அது மட்டுமல்ல, மற்றவர்களிடத்திலே உன்னை பற்றி நல்ல பெயரும் இருக்கிறது. அந்த பெயரைத்தான் இவர்கள் கெடுத்துவிட வேண்டும், உன்னிடத்திலே ஒரு குற்றத்தை சுமத்திவிட வேண்டும் என்று இத்தனை நாளும் கங்கணம் கட்டி கொண்டு திரிந்தார்கள். இப்பொழுது அதற்கான சதி திட்டங்களை எல்லாம் தீட்டி உன்னை சிக்க வைக்க வேண்டும் என்று முடிவு செய்து இப்படி ஒரு திட்டத்தை இப்பொழுது நிறைவேற்றவும் செய்திருக்கிறார்கள். என் தங்கமே, அவர்கள் செய்த செயல்கள் ஒவ்வொன்றும் உனக்கு எதிராக திரும்பியதோடு மட்டுமல்லாமல் உடன் சிலரும் சேர்ந்து கொண்டு உனக்கு எதிராக எல்லாவற்றையும் திருப்பிவிட்டார்கள். அவர்கள் முதலில் பேசிய பேச்சுக்கள் எல்லாம் பொய் என்று இப்பொழுதுதான் உனக்கு தெரிய வருகிறது அல்லவா? அவர்கள் எப்படி ஒரு நாடகத்தை உனக்கு உன்னுடைய வாழ்க்கையில் நிகழ்த்தி இருக்கிறார்கள் என்பதை இப்பொழுதுதான் உனக்கு நன்றாக புரிந்திருக்கும். ஆனால் இந்த நாடகமானது என்றும் உன் வாழ்க்கையில் மறக்க முடியாததாகத்தான் இருக்கப் போகிறது. ஒருவரை மற்றொருவருக்கு எதிராக தூண்டி விடுவது, உனக்கு துணையாக இருப்பது போல பாசாங்குகள் எல்லாம் செய்துவிட்டு கடைசியில் உன்னையே குற்றவாளியாக்கி அங்கே நிறுத்தி விட்டார்கள் அல்லவா?
அதுவும் மற்றவர்கள் முன்னிலையில் உன்னை காட்டிக் கொடுத்ததோடு மட்டுமல்லாமல் இன்று அவர்கள் இருவரும் சேர்ந்து உன்னை எல்லோரும் விலக்கி வைக்க வேண்டும் என்றுதான் இத்தகைய செயலை செய்திருக்கிறார்கள். என் தங்கமே, என் குழந்தைக்கு இதுக்கெல்லாம் வருத்தம் வந்துவிடக்கூடாது. ஏனென்றால் இந்த பூமியில் யாரும் நமக்கு நான் நல்லவன் நான் கெட்டவன் என்ற சான்றிதழை கொடுக்கக்கூடிய தகுதி யாருக்கும் கிடையாது. எல்லோரும் அவர்களுடைய வாழ்க்கையில் அன்றாடம் தவறுகளை செய்து கொண்டுதான் இருக்கிறார்கள். தவறுகளே இல்லாத மனிதன் இங்கே யாரும் கிடையாது என்பதை, அந்த யதார்த்தத்தை நீ புரிந்து கொள்ள வேண்டும். உன்னுடைய வாழ்க்கையில் நீயாக சென்று எந்த ஒரு தவறையும் செய்தது கிடையாது. ஆனால் உன்னுடைய பெயரை சொல்லி உன்னை தானாகவே வந்து சதி வலையில் வீழ்த்திதான் இந்த பெயரை உனக்கு கிடைக்கும்படி செய்து விட்டார்கள். அதனால் என் அன்பு பிள்ளையே, இதற்காகவெல்லாம் நீ ஒருபோதும் வருந்தி நிற்காதே. அதைவிட உனக்கு இன்னொரு வருத்தம் இருக்கலாம். உடன் இருந்து கொண்டே இப்படி ஒரு துரோகத்தை செய்து விட்டார்களே, இனி யாரை நம்புவது என்று கூட உனக்கு வருத்தம் இருக்கலாம். ஆனால் நீ ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ள வேண்டும். இந்த மனிதர்கள் எப்பொழுதுமே குணம் மாறக்கூடியவர்கள். சந்தர்ப்பங்களும் சூழ்நிலைகளும் ஒரு மனிதனுக்கு கிடைத்துவிட்டால் அவர் எப்பேற்பட்ட தவறையும் எளிதாக செய்து முடித்து விடுவான் என்பதை நீ மறந்துவிட வேண்டாம். அன்பு பிள்ளையே, நீ உன்னுடைய வாழ்க்கையில் எத்தனையோ தியாகங்களை எல்லாம் செய்து எத்தனையோ பேருக்கு நல்ல விஷயங்களை எல்லாம் ஆத்மார்த்தமாக நீ செய்து கொண்டிருக்கிறாய். ஆனால் நீ செய்யக்கூடிய அந்த வேலையை இவ்வளவு எளிதாக கொச்சைப்படுத்த நினைத்து விட்டார்கள் என்றுதான் உன்னுடைய மனதிலே இப்பொழுது வேதனைகள் அதிகமாக இருக்கிறது. என் தங்கமே, நீ நினைத்தது ஒவ்வொன்றும் உன்னுடைய வாழ்க்கையில் சில நாட்களாகவே உனக்கு எதிராக நடப்பதற்கு காரணம் ஒரு நபரினுடைய வேலைகள்தான் என்பதை நீ இப்பொழுதாவது புரிந்து கொண்டாய் என்று நான் நினைக்கிறேன். எல்லோரும் நன்றாக இருக்க வேண்டும் என்று நீ நினைத்த உன்னுடைய எண்ணங்களையே தவறு என்று ஒருவர் கூறுகிறார்கள் என்றால் உன் மீது எவ்வளவு வன்மத்தோடு உன்னை சுற்றி இருப்பவர்கள் இருக்கிறார்கள் என்பதை இப்பொழுதாவது நீ புரிந்து கொள்ள வேண்டும். அவர்களுடைய எண்ணமானது மற்றவர்கள் முன்னிலையில் உன்னை குற்றவாளியாக்க வேண்டும் என்று நினைத்தார்கள். அதை போலவே இப்பொழுது செய்தும் விட்டார்கள். அதனால் அவர்களுடைய திட்டமானது நிறைவேற்றி விட்டது என்று அங்கே மகிழ்ச்சியோடு திளைத்து கொண்டிருக்கிறார்கள். என் அன்பு பிள்ளையே, நீ ஒன்றை நினைவில் வைத்துக்கொள். அவர்களுடைய மகிழ்ச்சியானது நிரந்தரம் கிடையாது. அவர்கள் நல்லவர்கள் போல உன்னிடத்திலே நாடகமாடி இத்தகைய சூழ்ச்சியை செய்தார்கள் அல்லவா? இந்த ஒரு நாடகமானது ஒரு நாள் வெட்ட வெளிச்சத்திற்கு வந்துதானே ஆக வேண்டும். அதுவும் கூடிய விரைவில் வரப்போகிறது. இப்பொழுது உனக்கு ஏற்பட்ட கலக்கமானது துடை தெரியப்பட்டு அவர்கள் மீது வரக்கூடிய அந்த வலியும் பாவமும் என்றும் அவர்களை விட்டு நீங்காது. இந்த கருப்பண்ணசாமி அவ்வளவு சுலபமாக இவர்களை எல்லாம் விட்டுவிட மாட்டேன். தவறுகளை செய்ய நினைப்பவர்கள் என் முன்னால் நிச்சயமாக தண்டனையை பெற்றுக்கொள்ளத்தான் போகிறான். உனக்கு எந்த அளவிற்கு உன்னுடைய மனதினில் காயப்படுத்தி வேதனைகளை கொடுத்தார்களோ அதை போல பல மடங்கு அவர்களுக்கான தண்டனையும் இருக்கிறது. அத்தனை வேதனைகளையும் அவர்கள் அனுபவிக்கத்தான் போகிறார்கள். அன்பு பிள்ளையே, இந்த தெய்வமானது இத்தனை நாட்கள் இதையெல்லாம் பார்த்து கொண்டு சும்மா இருந்ததற்கு காரணம் இல்லாமல் இல்லை. இவர்கள் எந்த எல்லை வரைதான் செல்கிறார்கள் என்று இந்த தெய்வமானது அவர்களை ஆடவிட்டு இப்பொழுது வேடிக்கை பார்த்தது. அவர்களுடைய நாடகமானது இப்பொழுது முடிந்து விட்டதல்லவா? இனி என்னுடைய ஆட்டமானது அவர்கள் வாழ்க்கையில் ஆரம்பிக்கப் போகிறது. அந்த கொடியவர்களின் ஆட்டமானது இனி அடங்கி போகின்ற நாள் வெகு தொலைவில் இல்லை. என் பிள்ளையே, நான் உன்னோடு பேச நினைத்த இந்த விஷயம், இருக்கின்ற கஷ்டத்தில் இந்த அப்பன் உனக்கு துணையாக இருக்கிறேன் என்பதை உன்னிடத்திலே தெளிவாக சொல்லிவிடுவதற்காகத்தான். நீ எதற்காக வருத்தம் கொள்கிறாய்? இந்த அப்பனினுடைய செல்ல குழந்தை நீ அல்லவா? நீ எத்தனை தவறுகள் செய்தாலும், தெரிந்து செய்திருந்தாலும் தெரியாமல் செய்திருந்தாலும் உன்னை நல்வழிப்படுத்துவதற்காகவே இந்த கருப்பண்ணசாமி உன்னுடனே இருக்கிறேன்.
அதனால் இதையெல்லாம் நீ கடந்து வர வேண்டும். நீயாக உன் மனதறிய எந்த ஒரு தீய செயல்களையும் இது நாள் வரையில் செய்தது கிடையாது. அதனால் என் அன்பு குழந்தையே, நீ ஒருபோதும் மனம் கலங்காதே. தெய்வம் உனக்குத்தான் துணையாக நிற்கின்றது. உன் மீது யார் எந்த பழியை தூக்கி போட்டாலும் அது நிச்சயமாக அவர்களுக்கு திரும்பி ஒரு நாள் செல்லும் என்பதை நான் உனக்கு நினைவுபடுத்துகிறேன். இத்தனை நாளும் இவர்கள் எல்லாம் உனக்கு கஷ்டங்களை கொடுத்திருக்கலாம். இப்பொழுதாவது நீ இவர்களை பற்றி முழுமையாக தெரிந்து கொண்டாயா? இவர்களெல்லாம் யார், எப்படிப்பட்டவர்கள் என்பதை தெரிந்து கொள்வதற்கு இது ஒரு நல்ல வாய்ப்பு என்று நீ இதை நேர்மறையாக எடுத்துக்கொள்ள வேண்டும். அதற்காகத்தான் உன் அப்பன் இவர்களை எல்லாம் உனக்கு அடையாளம் காட்டி கொடுத்திருக்கிறேன். யாரெல்லாம் இதுபோன்ற செயல்களில் ஈடுபட்டுள்ளார்களோ அவர்களை எல்லாம் உன் மனதில் நீ நினைவுபடுத்திக்கொள். நிச்சயமாக எப்படி உனக்கு இந்த தீங்கினை செய்தார்களோ அதை போலவே அவர்களுக்கும் அதற்கான பலன்கள் நிச்சயமாக கிடைக்கும். அதனால் என் அன்பு பிள்ளையே, எதற்காகவும் வேதனைப்படாமல், எந்த ஒரு விஷயத்தை நினைத்தும் கவலைப்படாமல், உன்னோடு இந்த அப்பன் துணையாக இருக்கிறேன் என்பதை நினைத்து கொண்டு அமைதியாக நீ கடந்து செல்ல வேண்டும். உன்னை ஒருபோதும் நான் விட்டு பிரிந்திருக்க மாட்டேன். நான் இன்று அமைதி காத்தது போல உனக்கு தோன்றலாம். அவர்கள் ஆடிய ஆட்டமெல்லாம் ஆடி முடிக்கட்டும் என்றுதான் நான் காத்து கொண்டிருக்கிறேன். என் அன்பு பிள்ளையே, நீ என் அருகில் வந்து நிற்பாய். நீ என்னை காண்பாய். நீ என்னிடத்திலே உன்னுடைய வலிகளையும் வேதனைகளையும் சொல்லி உனக்கான ஆறுதலை என்னிடத்திலிருந்து நிச்சயமாக பெற்றுக்கொள்ளத்தான் போகிறாய். ஒருவேளை உனக்கு சூழ்நிலைகள் சரியில்லாமல் போய்விட்டால், என் அருகில் வந்தாலும் சரி, நீ வரவிட்டாலும் சரி, என்னுடைய ஆசீர்வாதமானது என்றுமே உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டுதான் இருக்கும். அது மட்டும் நீ மறந்து விடாதே. என் அன்பு பிள்ளையே, சூழ்ச்சிகள் நடத்தி வேண்டுமானால் உன்னை வீழ்த்தி இருக்கலாம். ஆனால் தெய்வத்தின் அன்பானது உன்னிடத்தில் வீழ்ந்து போகவில்லை என்பதை நீ புரிந்து கொள். தெய்வத்தின் அன்பினை அங்கே மற்றவர்களிடம் விலைபேசி முடிக்கின்ற மனிதர்களுக்கு மத்தியில் என் அன்பு பிள்ளையே, நீ என் மீது ஆத்மார்த்தமான அன்பினை கொண்டிருக்கிறாய். இத்தனை நாட்களும் என்னிடத்திலே நீ நன்றியுணர்வோடு இருக்கிறாய். என்னுடைய அன்பினை நீ முழுமையாக பெற்ற என் செல்ல குழந்தையல்லவா. உன்னுடைய அன்பினை நான் புரிந்து கொள்ளாமல் இல்லை. நீ பட்ட கஷ்டங்களை எல்லாம் நான் நன்கு அறிவேன். ஒவ்வொரு நாளும் மற்றவர்கள் முன்னிலையில் உன்னுடைய கௌரவம் பாதிக்கப்பட்டாலும் பரவாயில்லை, உனக்கு கெட்ட பெயர் வந்தாலும் பரவாயில்லை என்று எனக்கு நீ உண்மையாகத்தான் இருக்கிறாய். எப்பொழுது உன்னுடைய மனசாட்சிக்கு பயந்து பயபக்தியுடன் இந்த அப்பனிடத்திலே நீ உண்மையாக இருந்து கொண்டிருக்கிறாய் அல்லவா? அப்படி இருக்கக்கூடிய உனக்கு சோதனைகள் வரலாம். ஆனால் நீ உறுதியாக வீழ்ந்து விட மாட்டாய். ஒருவேளை உனக்கு வீழ்ச்சிகள் வருவதைப் போல தோன்றினாலும் அதுவெல்லாம் நிரந்தரமானது கிடையாது. என் அன்பு பிள்ளையே, உனக்காக நான் என்றுமே உன்னுடைய உள்ளத்திலும் உன்னுடைய இல்லத்திலும் நான் வாசம் செய்கிறேன் என்பதை மறந்து விடாதே. என் தங்கமே, உன்னுடைய குலதெய்வமும் நான் தான் என்பதை நீ மறந்து விடாதே. தெய்வங்கள் வேறு வேறு பெயர்களில் வேறு வேறு ரூபத்தில் உனக்கு காட்சி அளிக்கிறோமே தவிர மற்றபடி எல்லோருமே ஒரே உருவம்தான் என்பதை நீ மறந்துவிட வேண்டாம் என் அன்பு பிள்ளையே. அதனால் நீ யாரை வணங்கினாலும் சரி, அங்கு உன்னை ஆசிர்வதிக்க இந்த கருப்பண்ணசாமி உனக்காக நான் நின்று கொண்டிருப்பேன் என்பதை மட்டும் நீ நினைவில் வைத்து கொண்டால் போதும். என் தங்க பிள்ளையே, உனக்கு கெடுதல் செய்ய நினைத்தவர்கள் என்னென்ன விஷயங்கள் செய்தார்களோ அதுவெல்லாம் அவர்கள் வாழ்க்கையிலே நிச்சயமாக உன் கண் முன்னாலே நடக்கும் என்பதை நீ மறந்துவிட வேண்டாம். உனக்கு வேதனைகளையும் சோதனைகளையும் கொடுத்தது எல்லாம் இனி எல்லாம் நல்லபடியாக விரைவிலே மாறும். என் தங்கமே, உன்னோடு உன் வாழ்க்கையில் விளையாடியவர்களுக்கு தண்டனை என்பது நிச்சயமாக கிடைக்கும். அவர்கள் அதை அனுபவிக்கத்தான் போகிறார்கள். இப்பொழுது நீ இடையில் வந்து இவர்களை எல்லாம் காப்பாற்ற வேண்டும் என்று நினைக்காதே. ஏனென்றால் உன்னுடைய இரக்க குணம் அவர்களுக்கு தெரியும். அவர்களுக்காக நீ என்னிடத்தில் வந்து நிச்சயமாக கேட்கத்தான் போகிறாய். ஆனால் அதையெல்லாம் கேட்கும் முன்பு
நீ ஒரு நிமிடம் யோசித்து விட்டு அதன் பிறகு இந்த அப்பனிடத்திலே வந்து பேச வேண்டும். இனிமேலும் இனி உன்னுடைய வாழ்க்கையில் இது போன்ற நிகழ்வுகள் எல்லாம் நடக்காமல் உன் அப்பன் உனக்கு பாதுகாவலாக இருந்து துரோகிகளிடம் இருந்து உன்னை மீட்டெடுப்பேன் என்பதை மட்டும் மறந்து விடாதே. என் தங்கமே, இந்த வாழ்க்கை என்றுமே உனக்கானதுதான். நான் உன்னோடு தான் இருக்கிறேன் என்பதை மட்டும் நீ நினைவில் வைத்து கொண்டால் போதும். என்னுடைய தங்க பிள்ளைகளில் சிலர் அதிகமாக அழுகிறார்கள். காரணம் என்னவென்றால், ஒரு சில நபரால் என் பிள்ளைகள் ஏமாற்றம் அடைந்திருக்கிறார்கள். இந்த ஏமாற்றத்தை தாங்கிக் கொள்ள முடியாமல் என் வாழ்க்கையில் மட்டும் ஏன் இப்படிப்பட்ட சோதனைகள் எல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது? இவர்களை எல்லாம் நம்பி நம்பி இவ்வளவு நாட்கள் ஏமாந்து விட்டேனே. ஆரம்ப காலகட்டத்தில் என்னுடைய வாழ்க்கை என்ற பொறுப்பை அவரிடத்திலே தான் ஒப்படைத்தேன். ஆனால் அவரும் என்னுடைய வாழ்க்கையை பொறுப்பாக பார்த்து கொள்வேன் என்று அவ்வளவு அன்பான வார்த்தைகளை பேசினார். இப்பொழுது ஒரு சில நபரால் என்னுடைய உறவானது என்னிடத்திலே இல்லை. என் தங்க பிள்ளையின் ஏமாற்றத்தை தாங்கிக் கொள்ள முடியாமலும் உறவு பிரிதலை தாங்கிக் கொள்ள முடியாமலும் ஒவ்வொரு நாட்களும் என் தங்கமே, நீ மனதுக்குள் குமரி அழுது கொண்டிருக்கிறாய் அல்லவா? என் அன்பு பிள்ளையே, இதற்காக இந்த அப்பன் ஒரு முடிவினை எடுத்து விட்டேன். நீ முழுமையாக ஒரு உறவை நேசித்து விட்டாய். அவர்கள்தான் வேண்டும் என்று இப்பொழுது அழுது கொண்டிருக்கிறாய். அதனால் அப்பன் உனக்காக ஒரு முடிவை எடுத்து விட்டேன். என் தங்க பிள்ளையே, நீ கேட்ட வாழ்க்கையை உனக்கு கொடுக்கலாம் என்று முடிவு செய்து இருக்கிறேன். ஆனால் என் தங்க பிள்ளை, இதற்காக ஒரு சிறு காரியத்தை எனக்காக செய்ய வேண்டி இருக்கிறது. அது என்ன தெரியுமா? அப்பன் சொல்வதை நீ கவனமாக கேட்க வேண்டும். முதலில் நீ தைரியமாகவும் இருக்க வேண்டும். அழக்கூடாது. மனதளவில் உடைந்து நொறுங்கி போய் இருக்கிறாய். ஒவ்வொரு தருணமும் அப்பனே, என் வாழ்க்கை மாறாது போலவே, அப்பனே, என் வாழ்க்கையில் நல்லதே நடக்காதா? என் வாழ்க்கையை மரண வலியோடு நான் தனிமையில் இதை அனுபவித்து கொண்டு இருக்கிறேன். இந்த துன்பங்கள் எனக்கு எதுவுமே மாறாதா என்று எப்பொழுதும் புலம்பிக் கொண்டிருக்கிறாய் அல்லவா? என் அன்பு பிள்ளையே, அப்படி உன்னுடைய நாவினால் நீ ஒருபோதும் இனி சொல்லக்கூடாது. நீ என்ன சொல்கிறாயோ அதுதான் உன்னுடைய வாழ்க்கையிலும் நடக்கும். என் தங்கமே, இனி ஒருபோதும் எதிர்மறையாக நீ நினைக்கவும் கூடாது. எதிர்மறையான வார்த்தைகளையும் உனக்குள்ளே பேசிக்கொள்ளவும் கூடாது. முதலில் நீ இதுபோன்று புலம்புவதையெல்லாம் நிறுத்தி கொள்ள வேண்டும். இன்றையிலிருந்து நீ ஒரு முடிவை உறுதியாக எடுத்துக்கொள்ள வேண்டும். இந்த அப்பன் உனக்கு இதனை சத்திய வாக்காக சொல்கிறேன். இன்றைய தினத்திலிருந்து எண்ணி ஒரு வாரத்திற்கு அதிகாலையிலும் அல்லது மாலை நேரத்தில் என்னை வழிபடும் பொழுது நீ இதை உன்னுடைய நாவினால் என்ன சொல்கிறாயோ அதை உனக்கு ஒரு வாரத்திலே நான் நடத்தி கொடுப்பேன் என்பதை நீ முழுமையாக நம்ப வேண்டும். இந்த அப்பன் சொல்வதை நீ கவனமாக கேட்டு நீ என்னிடத்தில் என்ன சொல்கிறாயோ அதை நான் உனக்கு நிச்சயமாக நடத்தி கொடுத்து உன் வாழ்க்கையில் அதை நிரந்தரமாக இருக்கச் செய்வேன் என்பதை நீ நினைவில் வைத்து கொள்ள வேண்டும். இனி வரக்கூடிய அந்த வாரத்தில் எனக்கு நடக்காது, எனக்கு கிடைக்காது, எனக்கு அவ்வளவுதான், என்னுடைய வாழ்க்கை முடிந்து விட்டது, அவ்வளவுதான், என் வாழ்க்கை அப்படியே சென்று விட்டது, இனிமேல் எனக்கு யாரும் இல்லை, என் வாழ்க்கையில் ஏமாற்றம்தான் கிடைக்கும் என்று சொல்லிக் கொண்டிருந்தால் உனக்கு எதிர்மறையாகத்தான் நடக்கும். என் வாழ்க்கையில் அவர்கள் வந்துவிட்டார்கள். என் வாழ்க்கை உயரப் போகிறது. என் வாழ்க்கை வெற்றியாக இருக்கப் போகிறது. என் வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கப் போகிறது. எனக்கு கடன் பிரச்சனைகள் தீரப்போகிறது. என் இல்லத்தில் பணம் பெருகப் போகிறது. எனக்கு குழந்தை வரம் கிடைக்கப் போகிறது. அதைப்போல எனக்காக என் உறவு என்னை தேடி வரப்போகிறது. பேசாத உறவுகள் எல்லாம் நான் தான் தானே பேச வேண்டும் என்று பேசப் போகிறார்கள். இப்படி உன்னுடைய வார்த்தைகளும் எண்ணங்களும் எப்போதும் உனக்கு சந்தோஷமாக இருக்கும்படி இந்த ஒரு வாரத்திற்கு நீ இப்படித்தான் பேச வேண்டும். பேசவில்லை என்றாலும் மனதால் நீ இப்படித்தான் நினைத்து சந்தோஷப்பட வேண்டும்.
அதைத்தான் நான் உனக்கு சத்திய வாக்காக சொல்லுகிறேன். இந்த எண்ணமானது உனக்கு முழு மனதோடு இருக்க வேண்டும். இந்த ஒரு வாரத்தில் நீ எதையெல்லாம் பேசுகிறாயோ அதையெல்லாம் நான் உனக்கு நிச்சயமாக நடத்தி கொடுப்பேன். என் தங்க பிள்ளையே, நீ பேசுவதற்கு தயாராகி விட்டாயா? உன் மனதில் அதை நினைப்பதற்கு தயாராகி விட்டாயா? இப்பொழுது இந்த அப்பனும் உனக்காக தயாராகி இருக்கிறேன். என் அன்பு பிள்ளையே, நான் சொல்லுகின்ற வாக்கு உனக்கு முழுமையாக பொருந்தும் என்பதை நீ உணர்ந்து கொள். நான் சொல்வது ஒன்று செய்வது ஒன்று என்று மாற்றி மாற்றியெல்லாம் செய்ய மாட்டேன். இந்த கருப்பன் சொல்வது போல இந்த ஒரு வாரம் நீ கடைபிடித்து விட்டால் உனக்கு நிச்சயமாக நான் சொன்னபடி அனைத்தையுமே நடத்தி கொடுப்பேன். இந்த கருப்பன் நான் செய்வதற்கு தயாராக இருக்கிறேன். ஆனால் இந்த ஒரு வாரத்திற்கு இதை செய்ய நீ தயாராகி இருக்கிறாய் என்றால், தயாராக இருக்கிறேன் அப்பனே என்று உன்னுடைய மனதிற்குள் நினைத்துக்கொள். என் தங்க பிள்ளையே, இந்த அப்பனுக்கு செய்ய வேண்டியதை முழு நம்பிக்கையோடும் நல்ல எண்ணத்தோடும் நீ வேண்டுதல்களை வைத்து நன்றாக வழிபட வேண்டும். என் அன்பு பிள்ளையே, சில விஷயங்களை சொல்லக்கூடாது, அதையும் நான் உன்னிடத்திலே சொல்லி விடுகின்றேன். நீ இப்பொழுது நன்றாக வாழப் போகிறேன் என்று அழுது கொண்டு சொல்லக்கூடாது. எனக்கு அதையெல்லாம் கிடைத்துவிடும் என்று அழுது கொண்டு சொல்லக்கூடாது. நீ சொல்லக்கூடிய வார்த்தைகளை நேர்மறையோடு சொல்ல வேண்டும், முழு மனதோடு சொல்ல வேண்டும். அத்தோடு புன்னகையோடு உன்னுடைய மனதில் ஒரு விஷயத்தை நினைத்து நீ நினைத்தது கிடைத்துவிட்டால் எப்படி சந்தோஷப்படுவாயோ அப்படியெல்லாம் சந்தோஷப்பட்டுதான் அதை சொல்ல வேண்டும். அப்பொழுதுதான் உன்னுடைய குழப்பங்கள் முதலில் விலகும், உன்னுடைய குறைகள் அனைத்தும் விலகும், உன் கஷ்டங்கள் அனைத்தும் உன்னை விட்டு விலகி சென்றுவிடும். உன்னுடைய மனது தெளிவாக இருக்கும் பொழுது நீ இதனை செய்ய வேண்டும். அப்படி நீ செய்தால் இவை அனைத்தும் உனக்கு உடனடியாக கிடைக்கும். அதை எப்படி சரியான பாதையில் கொண்டு செல்ல வேண்டுமோ, எப்படி சரியான பாதையில் பயணிக்க வேண்டுமோ அதை நீ அப்படியே பின்பற்ற வேண்டும். ஆனால் நான் என்னதான் உன் கண்ணெதிரே கொடுத்தாலும் அழுது கொண்டும் கவலைப்பட்டு கொண்டும் கஷ்டப்பட்டு கொண்டும் இருந்தால் நான் கொடுக்கக்கூடிய விஷயம் உன்னால் சரியாக பரிபாலிக்க முடியாது என்று இந்த வாக்கின் மூலமாக உனக்கு நான் சொல்லிக் கொள்கிறேன். என்னுடைய பிள்ளைக்கு ஒவ்வொருவரும் நான் சொல்லிக்கொண்டு இருப்பது இதைத்தான். எப்பொழுதும் இதை நினைவில் வைத்து கொள்ள வேண்டும். என் தங்க பிள்ளையே, உனக்காகவும் உன்னுடைய நன்மைக்காகவும் உன்னுடைய கண்ணீருக்காகவும் உன்னுடைய கஷ்டத்திற்காகவும் உன்னுடன் இருக்கக்கூடிய உறவுகள் யாரும் உதவ வரவில்லை என்றாலும் உன் அப்பன் இந்த கருப்பன் இருக்கிறேன். நீ என்னை முழுமையாக நம்பு. நான் உனக்காக உதவி செய்ய வருவேன். எனக்காக நீ இந்த கருப்பன் சொல்வது போல இந்த ஒரு வாரம் நீ கடைபிடித்து விட்டால் உனக்கு நிச்சயமாக நான் சொன்னபடி அனைத்தையுமே நடத்தி கொடுப்பேன். இந்த கருப்பன் நான் செய்வதற்கு தயாராக இருக்கிறேன். ஆனால் இந்த ஒரு வாரத்திற்கு இதை செய்ய நீ தயாராகி இருக்கிறாய் என்றால், தயாராக இருக்கிறேன் அப்பனே என்று உன்னுடைய மனதிற்குள் நினைத்துக்கொள். என் தங்க பிள்ளையே, இந்த அப்பனுக்கு செய்ய வேண்டியதை முழு நம்பிக்கையோடும் நல்ல எண்ணத்தோடும் நீ வேண்டுதல்களை வைத்து நன்றாக வழிபட வேண்டும். என் அன்பு பிள்ளையே, சில விஷயங்களை சொல்லக்கூடாது, அதையும் நான் உன்னிடத்திலே சொல்லி விடுகின்றேன். நீ இப்பொழுது நன்றாக வாழப் போகிறேன் என்று அழுது கொண்டு சொல்லக்கூடாது. எனக்கு அதையெல்லாம் கிடைத்துவிடும் என்று அழுது கொண்டு சொல்லக்கூடாது. நீ சொல்லக்கூடிய வார்த்தைகளை நேர்மறையோடு சொல்ல வேண்டும், முழு மனதோடு சொல்ல வேண்டும். அத்தோடு புன்னகையோடு உன்னுடைய மனதில் ஒரு விஷயத்தை நினைத்து நீ நினைத்தது கிடைத்துவிட்டால் எப்படி சந்தோஷப்படுவாயோ அப்படியெல்லாம் சந்தோஷப்பட்டுதான் அதை சொல்ல வேண்டும். அப்பொழுதுதான் உன்னுடைய குழப்பங்கள் முதலில் விலகும், உன்னுடைய குறைகள் அனைத்தும் விலகும், உன் கஷ்டங்கள் அனைத்தும் உன்னை விட்டு விலகி சென்றுவிடும். உன்னுடைய மனது தெளிவாக இருக்கும் பொழுது நீ இதனை செய்ய வேண்டும். அப்படி நீ செய்தால் இவை அனைத்தும் உனக்கு உடனடியாக கிடைக்கும். அதை எப்படி சரியான பாதையில் கொண்டு செல்ல வேண்டுமோ, எப்படி சரியான பாதையில் பயணிக்க வேண்டுமோ அதை நீ அப்படியே பின்பற்ற வேண்டும். ஆனால் நான் என்னதான் உன் கண்ணெதிரே கொடுத்தாலும்
அழுது கொண்டும் கவலைப்பட்டு கொண்டும் கஷ்டப்பட்டு கொண்டும் இருந்தால் நான் கொடுக்கக்கூடிய விஷயம் உன்னால் சரியாக பரிபாலிக்க முடியாது என்று இந்த வாக்கின் மூலமாக உனக்கு நான் சொல்லிக் கொள்கிறேன். என்னுடைய பிள்ளைக்கு ஒவ்வொருவரும் நான் சொல்லிக்கொண்டு இருப்பது இதைத்தான். எப்பொழுதும் இதை நினைவில் வைத்து கொள்ள வேண்டும். என் தங்க பிள்ளையே, உனக்காகவும் உன்னுடைய நன்மைக்காகவும் உன்னுடைய கண்ணீருக்காகவும் உன்னுடைய கஷ்டத்திற்காகவும் உன்னுடன் இருக்கக்கூடிய உறவுகள் யாரும் உதவ வரவில்லை என்றாலும் உன் அப்பன் இந்த கருப்பன் இருக்கிறேன். நீ என்னை முழுமையாக நம்பு. நான் உனக்காக உதவி செய்ய வருவேன். எனக்காக சிறு அகல் தீபத்தை ஏற்றி மாலை நேரத்தில் வழிபடுகிறாய் அல்லவா? அந்த நல்ல உள்ளத்திற்காகத்தான் நான் உன் உறவாக இருந்து உன்னுடைய அப்பனாக இருந்து என்னுடைய குழந்தைகள் அழுது கொண்டிருக்கிறது, அந்த குழந்தைகளுக்கு என்ன செய்ய வேண்டும் என்றும் இந்த அப்பன் பார்த்து பார்த்து செய்கின்றேன். நான் உனக்காக வருகிறேன் என்று சொல்லி வராமல் மட்டும் இருந்து விட மாட்டேன். என் தங்கமே, நான் வருகிறேன் என்று சொன்னால் கண்டிப்பாக உனக்காக வருவேன். நான் வந்து உன்னுடைய வாழ்க்கையில் உன்னுடைய வேண்டுதல்கள் எல்லாவற்றையும் ஒவ்வொன்றாக முடித்து கொடுப்பேன் என்பதை நீ நம்ப வேண்டும். அப்பன் சொன்னதை நினைவில் வைத்து கொண்டு நான் சொல்லியபடியே நீ செய்ய வேண்டும். அப்படி நீ கடைபிடிக்க வேண்டும். நீ கட்டாயமாக கடைபிடித்தால் உனக்கானதை எல்லாம் உன் இல்லத்திலே உன்னை தேடி வரும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. இந்த அப்பன் உன்னுடைய உள்ளத்தையும் உன்னுடைய இல்லத்தையும் சந்தோஷப்படுத்தி பார்ப்பேன். என் தங்க பிள்ளையே, அப்பன் சொல்வதை செய்ய தயாராகி விட்டாயா? இன்றிலிருந்து நீ தொடங்கிவிடு. அப்படி தொடங்கி ஒரு வாரத்திற்கு இந்த அப்பனுக்கு நீ தீபத்தை ஏற்றி மாலை நேரங்களில் நீ வழிபாடு செய்ய வேண்டும். உன்னுடைய இல்லத்திற்கு வெளியே அகல் தீபத்தை ஏற்றி வைத்த பிறகுதான் உன் இல்லத்தின் உள்ளே ஏற்ற வேண்டும். ஏனென்றால் இந்த அப்பன் உன் இல்லத்தை காவல் காத்து கொண்டிருக்கிறேன். எப்பொழுதும் என்னை உள்ளே அழைக்க வேண்டுமென்றால் வெளியே இருக்கும் என்னை கற்பூர தீப ஆரத்தி காட்டி உள்ளே வா அப்பனே, என் பின்னால் வாருங்கள், என் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை எல்லாம் தீருங்கள் என்று கண்டிப்பாக நீ என்னை வழிபட வேண்டும். உன் இல்லத்தில் இருந்து என்னை வர வைத்து உனக்கு என்னென்ன பிரச்சனைகள் இருக்கிறதோ அதை அனைத்தையும் என்னிடத்திலே சொல்லி நீ என்னை அழைத்து வர வேண்டும். அப்படி நீ செய்தாயானால் உன் வாழ்க்கை உயரும், உனக்கு சந்தோஷம் நிலைக்கும். ஒவ்வொரு தருணமும் உனக்கு வெற்றிதான். என் தங்க பிள்ளையே, நான் உனக்கு சில விஷயங்கள் சொல்வது புரியவில்லை என்றால் நீ உன்னுடைய பிரார்த்தனைகளை மட்டும் செய்துவிடு. என்னிடம் மனமுருகி பிரார்த்தனை செய்துவிடு. அப்போது நீ நினைத்த அனைத்தையும் நான் உனக்காக கொடுத்து விடுவேன். ஆனால் அழுது கொண்டு எந்த ஒரு காரியத்தையும் செய்யாதே. நீ செய்ய நினைப்பதை அப்பனை மனதில் வைத்துக்கொண்டு தைரியமாக செய். என் தங்க பிள்ளையே, இதை மட்டும் நீ செய்துவிட்டால் போதும். உன் வாழ்க்கையில் இருக்கும் அனைத்து பிரச்சனைகளையும் நான் தீர்த்து கொடுப்பேன் என் தங்கமே. அதனால் நீ எதை நினைத்தும் வருத்தப்பட வேண்டிய அவசியம் உனக்கு இல்லை. இந்த அப்பனை நினைத்து எப்பொழுதும் சந்தோஷமாகவும் அமைதியாகவும் நிம்மதியுடனும் நீ இருக்க வேண்டும். இனி எத்தனை கஷ்டங்கள் வந்தாலும் எத்தனை துயரங்கள் வந்தாலும் அதையெல்லாம் மிக எளிமையாக கடந்து வரவும் ஜெயித்து வரவும் அத்தனை திறன்களையும் நான் உனக்கு கொடுக்க போகின்றேன். உன் வாழ்க்கையில் உனக்கு மிக பெரிய நம்பிக்கையையும் துணிச்சலையும் தைரியத்தையும் இந்த கருப்பண்ணசாமி கொண்டு வந்து கொடுக்க போகிறேன். அது மட்டுமல்ல, நீ இன்னொரு விஷயத்தையும் உனக்குள்ளே பழக்கிக் கொள்ள வேண்டும். அது என்ன தெரியுமா? உன்னிடத்திலே புன்னகையையும் மௌனத்தையும் நீ எப்பொழுதும் வைத்திருக்க வேண்டும். ஏனென்றால் பல பிரச்சனைகளை எல்லாம் கடந்து வருவதற்கு இந்த இரண்டுமே உனக்கு ஆயுதங்களாக பயன்பட போகிறது. என் அன்பு குழந்தையே, உன்னுடைய அழகான புன்னகை என்பது பல பிரச்சனைகளை உனக்கு தீர்த்து வைக்கும். அதே சமயத்தில் உன்னுடைய மௌனம் என்பது பல பிரச்சனைகளை உனக்கு மீண்டும் வராமல் தடுத்து விடும். சரியான இடத்தில் நீ சிரித்து விட்டாலே சில பிரச்சனைகள் எல்லாம் காணாமல் போய்விடும். உன் முகத்தில் இருக்கின்ற அழகான புன்னகை ஒட்டுமொத்த மனநிலையும் மாற்றிவிடும். அதனால்
பிரச்சனைகள் எளிதில் முடிந்து விடுவதற்கும் வாய்ப்புகள் இருக்கிறது. அதே சமயத்தில் உன்னுடைய மௌனத்தை பலருடைய பிரச்சனைகளை சமாளிப்பதற்கும், அந்த பிரச்சனைகள் உன்னை நோக்கி வரவிடாமல் தடுப்பதற்கும், உன்னை சோதித்து பார்ப்பவர்களுக்கும், உன்னை தீண்டி கோபமடைய செய்பவர்களுக்கும் எல்லாவற்றையும் தாண்டி நீ உன்னுடைய வேலை என்னவோ அதை மட்டுமே நீ செய்து கொண்டு மௌனமாக கடந்து சென்று விட்டால் எப்பேற்பட்ட கஷ்டங்களும் உன் அருகில் வந்து நிற்பதற்கு கூட சக்தி இல்லாமல் வலுவிழந்து சென்றுவிடும். அதனால் இதை இரண்டையும் நீ எப்பொழுதும் உன் வாழ்க்கையில் பயன்படுத்த வேண்டும் என்பதை மறந்து விடாதே. செல்ல குழந்தையே, இந்த வாழ்க்கையில் வெற்றியும் தோல்வியும் யாருக்கும் நிரந்தரம் கிடையாது. ஆனால் இந்த வாழ்க்கையை யாரெல்லாம் நன்றாக வாழ வேண்டும் என்று நினைக்கின்றார்களோ அவர்களுக்கு போராட்டங்கள் அதிகமாகத்தான் இருக்கும். அந்த போராட்டம் நல்லபடியாக முடிய வேண்டுமென்றால் அதில் வெற்றி கிடைக்க வேண்டும் அல்லவா? அப்படிப்பட்ட வெற்றிதான் இனி உனக்கு கிடைக்கப் போகிறது. உன்னுடைய போராட்டங்கள் எல்லாம் நல்லபடியாக முடியப் போகிறது. இனிமேல் நீ வெற்றி படிக்கட்டில் ஏறப் போகின்றாய். ஒவ்வொரு படியையும் கடந்து நீ உனக்கான வெற்றியை அடைந்து உச்சத்தில் அமரப் போகிறாய் என்பதை மறந்து விடாதே. என் செல்ல குழந்தையே, இதுவரை வாழ்க்கையில் எதையெல்லாம் தேடி நீ சென்றாயோ அதுவெல்லாம் இனி உன்னை தேடி வரத்தான் போகிறது. நீ எதிர்பார்த்ததைப் போலவே உன்னுடைய வாழ்க்கை இனி அமையத்தான் போகிறது. அதை மாற்றி அமைக்க வேண்டியது உன்னுடைய அப்பனின் பொறுப்பு என்பதை நினைவில் வைத்துக்கொள். அந்த சூழ்நிலைகளை எல்லாம் மாற்றி அமைத்துவிட்டு அதற்கான சக்தியையும் நான் உனக்குள்ளே கொடுக்கத்தான் போகிறேன். என் அன்பு குழந்தைக்கு இந்த கருப்பண்ணசாமியின் ஆசீர்வாதங்களும் அன்பும் துணையும் என்றென்றைக்கும் முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்.